குடல் ஆரோக்கியம் நம்மளோட உடலோட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. 90% ஆஃப் டிசீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கட்ல தான். மெயினா இந்த கட் அப்படின்னு சொல்றது நம்ம வந்துட்டு ஃபுல்லா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் மொத்தமாவே சொல்லுவோம். பட் இதுல மெயினா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுகுடல் பெருங்குடலோட ஹெல்த் தான் வந்துட்டு நம்ம கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட்டை வந்து எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜென்சி, ஆயுர்வேதா ஃபிசிஷியன். இப்போது கட் ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ இந்த கட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 200க்கும் மேலே வந்துட்டு வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, பாரசைட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்துட்டு மெயினாக குட் பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த குட் பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உணவை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆல் ஓவர் த பாடிக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸை வந்து சத்துக்களை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடலில் மொத்தமாகவே வந்துட்டு இந்த சத்துக்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி போகணும் அப்படின்னா இந்த ப்ராப்பரான இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் டைஜஷன் நடக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னேன்னு. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். இந்த பாக்டீரியாஸ் வந்து ஒரு சில காரணங்கள்னால குறைய ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும், பேட் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு நமக்கு வந்து நோய் வந்து உருவாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த் தான் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ப்ராப்பர் டைஜஷன், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, எண்டோக்ரைன் கிளான்ஸில் வர ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளோட ப்ராப்பர் ஸ்லீப்பு, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸு, இது எல்லாமே வந்துட்டு டிபெண்ட் அப்பான்ஸ் இந்த கட் ஹெல்த் தான். ஸோ அதனால தான் சொன்னேன் நம்மளோட கட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த கட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ப்ளோட்டிங் இருக்கும். அதாவது வயிறு வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் ஒரு மாதிரி வயிறு வீர்த்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக ஏப்பம் வர்றது, நெஞ்செரிச்சல் வர்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை அப்படின்னா டயரியா, லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு வயிறு ரிலேட்டடாக வர்றது. இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சளி பிடிக்கிறது, ரிப்பீட்டடாக சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து லங்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, என்ன டெஸ்ட் எடுத்தாலும் நார்மலில் தான் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக சளி பிடிச்சிட்டே இருக்கும். அவங்க கோல்டாக எந்த ஐட்டம்ஸும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எது பார்த்தாலும் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும். அரிப்பு இருக்கிறது, இல்லை தடிப்பாக வர்றது, இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குடல் வந்து சுத்தமாக இல்லை, அதாவது உங்கள் குடலில் வந்து கழிவு தேக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட் ஹெல்த் வந்து இம்பேக்ட் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கட் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக தான். நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பெருங்குடல் இதில் வந்துட்டு கழிவு தேக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குப்பை தான் இன்னும் சேர்த்துட்டே இருக்கோம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவோமா கிடையாது. இப்போ வந்து வெளியே ஏதாச்சும் போனோம் அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்டு, ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது இந்த பேக்கேஜில் வர ஃபுட் எடுத்துக்கிறது, மைதா அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ண என்னாகும் அப்படின்னா நம்மளோட குடலில் வந்து கழிவு தேக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாட்டையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலராக நான் ஒரு டைம் மோஷன் போயிடுறேன், அதனால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. நீங்கள் ரெகுலராக மோஷன் போனாலுமே உங்கள் குடலில் வந்து கழிவு தேக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக மோஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3 மணி நேரம் கேப்பில் சும்மா இருக்க மாட்டோம், ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த தேங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் போனனால என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் ஒரு மோஷன் வந்து வெளியே போகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராப்பரான மோஷன் போகிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது கிடையாது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து 15 நாளைக்கு ஒருக்காவது இந்த விரைஜனம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கழிவு வெளியேற்றம் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு
கடுக்காய் ஜூஸ், அதை வந்து கடுக்காய் பொடி வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மல் வாக் போகலாம். ஸோ இது முடிச்சதுமே உங்களுக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். 5 டைம்ல இருந்து 6 டைம் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்க கழிவுகளெல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வெளியேற்றிட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் மோர் குடிக்கணும். இல்லை அப்படின்னா தயிர் சாதமோ இந்த மாதிரி ரச சாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போது இதுக்கு கடுக்காய் பொடி மட்டும்தான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. த்ரிஃபலா சூர்ணம் கிடைக்கும், அது எடுத்துக்கலாம். அதுவுமே வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ராப்பரான மோஷன் ஃப்ரீயாக போனோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு மோஷன் போகும். இல்லை அப்படின்னா இப்போ காலையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸான குவான்டிட்டியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக மலம் வந்து இலகி போகும். இப்போது இது மட்டும் இல்லாமல் அவிப்பத்தி சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆயுர்வேத மருந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாகவே விரேஜனம் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மோஷன், கழிவெல்லாம் வெளியேற மாதிரி மோஷன் நல்லாவே வெளியே போகும். ஸோ இது மூலமாக குடலை வந்து சுத்தம் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் பேசிஸில் குடலை வந்துட்டு இப்படி கழிவு தேங்காமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் வந்து பார்க்கலாம். இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எதெல்லாம் பார்த்தோன்னா, ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கு கூடவே வந்து கொஞ்சமாக புதினா, ஒரு துண்டு இஞ்சி, இந்த 3 எடுத்துக்கலாம். இப்போது இந்த பீட்ரூட்டை வந்து தோல் நீக்கிட்டு அதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு இந்த 3 சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இப்போ ஹனி வேணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ராக் சால்ட் எடுத்துக்கலாம். வந்து ஹெல்த்தியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ராக் சால்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் டெய்லி காலையில் எடுத்துக்கலாம். எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்ததான் என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே மெத்தட் தான். பட் நம்ம என்ன பண்ணணும்னா, குக்கும்பர் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் எடுத்துட்டு அதுலேயும் தோல் நீக்கிட்டு அதை வந்து பீசஸாக கட் பண்ணி இதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக புதினா இலை, இந்த 3 நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஜூஸாக எடுத்து அதோட எக்ஸ்ட்ராக்டில் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஹனி இல்லைன்னா ராக் சால்ட்டு, இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 ஜூஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட குடல் வந்து ரொம்பவே சூப்பராக டிடாக்ஸ் ஆகும். இது வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறதுனால கழிவு தேக்கம் அப்படின்றது இருக்காது. கட் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எந்த ஒரு உபாதைகளும் நமக்கு வராமல் நமக்கு பாதுகாக்கலாம்.